வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம கர்நாடகாவில் இருக்க கோல்டன் டெம்பிள் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கர்நாடகாவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கூர்க் அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்குது. இது வந்து ஒரு திபெத்தியன் ஸ்டைல் டெம்பிளுங்க. இந்த டெம்பிள் இங்கே ஏன் கட்டப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சீனாவுக்கும் திபெத்தியனுக்கும் ஒரு வார் நடந்துச்சுங்க. அந்த வார் டைமில் திபெத்தியனில் இருந்த மாங்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து அடைக்காமல் வந்தாங்க. அந்த மாங்க்ஸ் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காகத்தான் இந்த கோல்டன் டெம்பிள் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்டுச்சுங்க. இந்த ஃபோட்டோவில் தெரியறதா வந்து இந்த திபெத்தியன் டெம்பிளோட ஃபவுண்டர். ஸ்டார்டிங்கில் இந்த கோல்டன் டெம்பிள் வந்து உட்டை வச்சுருந்தாங்க கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1973 இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து டெவலப் பண்ணாங்க. இதாங்க வந்து கோல்டன் டெம்பிள். நம்ம கோயிலில் வந்து நம்ம தீபம் காட்டுற மாதிரி இந்த கோல்டன் டெம்பிளையும் நிறைய தீபங்கள் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து டெம்பிளுக்குள்ளே வந்து செப்பல்ஸ் வந்து அலோடு இல்லைங்க. நம்ம வெளியே வந்து தனியாக செப்பல்ஸ் விட்டுட்டு தான் வந்து உள்ளே போகணும். இது வந்து திபெத்தியன் ஸ்டைலுங்கிறதுனால நிறையா பெயிண்டிங் ஒர்க்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுங்க. நம்ம வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இதாங்க கோல்டன் டெம்பிளோட என்ட்ரன்ஸு. நிறையா மேலேயே போய் பெயிண்டிங்லாம் சைடில் இருக்குங்க. என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பெயிண்டிங்கு, ஆர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் தாங்க விட்ருக்காங்க. உள்ளே போயிட்டோம். நான் சொன்ன மாதிரி தான் நிறையா வந்து பெயிண்டிங் ஒர்க்ஸ் தான் மெயினாக இருந்துச்சு. இந்த ஒரு பெயிண்டிங்கும் ஒவ்வொரு புத்தருடைய அவதாரங்களை தாங்க குறிக்குது. இதாங்க வந்து அந்த 3 புத்தா ஸ்டாச்சூஸ். ஒவ்வொரு ஸ்டாச்சுவும் 60 ஃபீட் இருக்குங்க. இன்றைக்கி வந்து ஹாலிடே டைம், அதனால் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. இதே வந்து வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இங்கே வந்து இப்போ ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. திபெத்தியன் ஸ்டைல் ப்ரேயர் இப்படி தாங்க இருக்கும். இந்த கோல்டன் டெம்பிளோட ஓப்பனிங் டைம்னு பார்த்தீங்கன்னா காலைல 9 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்குங்க. இந்த கோல்டன் டெம்பிளை விசிட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸும் இவங்க சார்ஜ் பண்ணுறதில்ல. ஒன்லி நம்ம கார் பார்க்கிங் மட்டும் தாங்க சார்ஜு. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மாங்க்ஸ் தங்கறதுக்கான ஹோம் ஸ்டேங்க. இங்கே நிறைய வந்து ஷாப்ஸ் இருக்குங்க. இங்கே இருக்க மாங்க்ஸுங்களே வந்து இங்கே நிறைய ஷாப் போட்டிருக்காங்க. இங்கே இருக்க மாங்க்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கூல், பேங்க்கு, ஹாஸ்பிட்டல் மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். இந்த ஷாப்ஸில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் ஆர்னமெண்ட்ஸ், ஹோம் டெக்கிங் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. நிறையா டூரிஸ்ட் இங்கே வந்துட்டு போகிறனால அதுக்கு தேவையான பொருட்கள் நிறையா வச்சுருந்தாங்க. நிறையா டாய்ஸ் இருந்துச்சுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.